கெயின் வெலாஸ்கஸ் WWE அறிமுகமான டைம்ல அவருக்காக WWE பெரிய பெரிய திட்டங்களை போட்டு வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சது. வெறும் 8 செகண்ட்ல கோஃபி கிங்ஸ்டனை டிஃபீட் பண்ணி பிராக் லெஸ்னர் WWE டைட்டிலை வின் பண்ணின அன்னைக்கு தான் கெயின் வெலாஸ்கஸ் WWE அறிமுகமாகிறாரு. அவருடைய முதல் WWE மேட்சே WWE சாம்பியன்ஷிப்காக பிராக் லெஸ்னருக்கு அகைன்ஸ்டா தான் இருந்துச்சு. அதுக்கு காரணம் கெயின் வெலாஸ்கஸை பார்க்கறதுக்கு ரசிகர்கள் விரும்புவாங்க அப்படின்னு WWE நினைச்சதுதான். ஆனா அது அப்படியே ஆப்போசிட்டா இருந்துச்சு. WWE ரசிகர்கள் கெயின் வெலாஸ்கஸோட மேட்சை பார்க்கறதுக்கு அந்த அளவு ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் காமிக்கல. 2019 வருஷம் நடந்த கிரவுன் ஜுவல்ஸ் பேப்பரியோட மெயின் இவென்ட்ல பிராக் லெஸ்னரும் கெயின் வெலாஸ்கஸும் சாம்பியன்ஷிப்காக ரெஸ்ல் பண்றாங்க. நிறைய பேர் அன்னைக்கு கெயின் வெலாஸ்கஸ் டைட்டில கூட வின் பண்ணுவார் அப்படின்னு நினைச்சாங்க. காரணம் அவருக்கான புக்கிங் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. பெரிய ஹைப்க்கு நடுவில் நடந்த இந்த மேட்ச் வெறும் 2 நிமிஷம் தான் நீடிச்சது. பிராக் லெஸ்னர் ஒரு பெரிய கமோரா லாக்க போட்டு கெயின் வெலாஸ்கஸை ரிங்குக்கு நடுவுலயே டேப் அவுட் பண்ண வச்சிருப்பாரு. ரொம்பவே ஸ்ட்ராங்கா காமிக்கப்பட்ட கெயின் வெலாஸ்கஸ் வெறும் 2 நிமிஷத்துல டேப் அவுட் பண்ணி தோத்தது ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்டா தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம WWE டெலிவைஸ் பண்ணின கெயின் வெலாஸ்கஸோட ஒரே மேட்ச் இதுதான். இதுக்கப்புறமா அவரு ஒரு ஜாபரா தான் யூஸ் பண்ணப்பட்டாரு. இது மாதிரி சுவாரஸ்யமான WWE வீடியோக்களை பார்க்கறதுக்காக மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.